ரெசார்ட்டு, சினிமா, மாலு அப்படின்னு சொல்லி போய் போர் அடித்தவங்க எல்லாத்துக்கும் ஒன் டே ட்ரிப்பு சூப்பராக பிளான் பண்ணி ஃபேமிலியோடு போயிட்டு வரலாம் அப்படிங்கிறவங்களுக்காக இந்த ஒரு வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்றையும் கொடுத்துட்றேன். ஊனமுற்றவர்கள், ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ், குழந்தைங்க, பலவீனமாக இருக்கவங்க அவங்கெல்லாம் இந்த வீடியோவை பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை இந்த பிளேஸ்க்கு போகிறதா இருந்தாலும் சரி, அது வந்து நாட் ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். ஏன் அதை நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். இந்த வீடியோ என்னதான் கிட்ஸுக்கு நம்மளுக்கு எல்லாமே ஒரு ஜாலியாக இருந்தாலும், என்டர்டைன்மெண்ட்டாக ஃபன்ஃபுல்லாக இருந்தாலும், உசுர் பயத்தை காட்டிட்டா பரமா அப்படிங்கிற மாதிரியே ஒரு பிளேஸில் ஆயிடுச்சு. இந்த பிளேஸோட ஓனர் வந்து தமிழ்நாட்டில் வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லி ஒரு சினி ஃபீல்டை சேர்ந்தவர் தான் வச்சுருக்காரு. அவர் சினி ஃபீல்டை சேர்ந்தனால வந்து ஜாலிவுட்டு அப்படின்னு ஒரு சூப்பரான பேர் வச்சு சினி ஃபீல்டில் இருக்க மாதிரியே ஒரு சூப்பரான செட்டப் எல்லாமே வந்து கொடுத்துருக்காரு. ஒவ்வொன்றும் வந்து யூனிக்காக சிந்திக்கிற வகையில் வந்து எல்லாமே இருந்தது. இதில் வந்து என்னென்ன இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஃபுல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். கிட்ஸ் ப்ளே செக்ஷன் வந்து போனோடனே ஃபஸ்ட்டு இருக்கும். அது முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே ரொமான்டிக்கா ஸ்ட்ரீட்னு சொல்லி ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட்குள்ளே நடக்கிற மாதிரி ஒரு வியூ வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் போய் பார்த்தோம் அப்படின்னா புல் கேம்ஸு, மீனியேச்சர் தீம் பார்க்கு, ஃபோட்டோஷூட் ஸ்டேஷனு, மேஸ் ரன்னர், வாட்டர் கேம்ஸு, அப்புறம் ட்ரை கேம்ஸு, வாட்டர் ஷோ, டான்ஸ் ஷோ, ஃபேஷன் ஷோ அப்படின்னு சொல்லி தாறுமாறாக தெறிக்க விட்டுருந்தாங்க. இதெல்லாம் என்ன பயங்கரம், இதை விட எங்கள்கிட்ட ஸ்பெஷல் ஐட்டமே ஒன்று இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பர் டூப்பர் ஹிட்டான டைட்டானிக் மூவியோட ஒரு தீம் செட்டப்பு ரியலாக நம்ம சீக்குள்ளேருந்து பார்க்குற மாதிரியே ஒரு இல்யூஷனை வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்ச இந்த டைனோசர் வகைகள் அது வந்து ஒரு பார்க் மாதிரி செட்டப்பில் ட்ரெயினில் நம்ம போய் விசிட் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு இல்யூஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. இதை நம்ம விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா பஸ்ஸுக்கு டிக்கெட் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே வந்து நம்மளோட ஸ்லாட்டை புக் பண்ணி வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். டிக்கெட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் வேணும்னா செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அவங்களோட வெப்சைட்லேயே போய் வந்து நம்ம டிக்கெட் புக்கிங் பண்ணிக்கலாம். வீடியோஸ் பார்க்குற என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாத்தையும் மொக்கப்படாமல் பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறத என்னோட மோட்டிவ். சரி வாங்க ஜாலி மோடுக்குள்ளே போவோம். இதுதான் வந்து அந்த மெய்ஸ் ரன்னரு. எந்த பக்கம் போனாலும் முட்டு சந்து வருதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து கண்ணாடியாக இருக்கனால நம்ம எங்கே போகிறோம் எங்கே வரோம் அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த வாட்டர் கேம்ஸ் வந்து எங்களால் விளையாட முடியாமல் போச்சு. ஏன்னா பெங்களூர் சிட்டியை சுற்றி வந்தனால நாங்கள் இங்கே வந்து ரீச் ஆகும் போதே 3 o'clock ஆயிடுச்சு. அதனால் வாட்டர் கேம்ஸு 5 o'clock க்ளோஸ்ன்னு சொல்லிட்டாங்க. டேரெக்டாக நாங்கள் வந்து ட்ரை கேம்ஸ் வந்து வந்துட்டோம். போனால் நம்மளை பிடிச்ச சனி விட மாட்டேங்குதுப்பா. நாங்களே ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி தான் சாட்டர்டே சண்டே புக் பண்ணாமல் மண்டே புக் பண்ணோம். பார்த்தா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து லைனில் நிறுத்தியிருக்காங்க. மரண பயத்தை காட்டிட்டானுங்க பரமா அப்படிங்கிற மொமெண்ட் தான் இது. இது வேற யாரும் இல்லை, நான் தான் இப்படி தலைகீழ தொங்கிக்கிட்டு இருக்கேன். அதை பார்த்து என் புருஷன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என் ஹஸ்பண்ட் எப்படி சிரிச்சான்னு பார்த்தீங்களா? எப்பா உசுரோட தப்பிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரே ஓட்டமாக ஓடி வந்துட்டேன். பஞ்சி ஜம்பிங் போகணும்னு நினச்சது ஒரு குத்தமாடா அப்படிங்கிற மாதிரி ஹிந்திக்காரன்ட்ட ஸ்லோன்னு சொன்னது அவனுக்கு ஃப்ளிப்புன்னு கேட்டிருக்குமோ என்னமோ தலைகீழாக வச்சு என்னை கதறுன்னு கதற விட்டுட்டு இருந்தான். எப்படியோ தப்பிச்சு வந்ததில் எனக்கு ஒரு நிம்மதி. ஒரு பீதியிலேருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ளே இந்த பக்கம் திரும்பினா இன்னொரு பீதி. பார்த்தா டைனோசர் மியூசியமா, அதில் போய் டைனோசர் எலும்புக்கூடு அது இதுன்னு வச்சு நம்மளை சாவடிக்கிறதுலே குறியாக இருந்தாங்க. நானே ஒரு புல்தடிக்கு பயில்வான். இதெல்லாம் பார்த்துட்டு பயந்துக்கிட்டே ஒவ்வொன்றா வரலாறெல்லாம் படிச்சுட்டு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். பின்னாடி எப்படியே திரும்பினா டைனோசர் நடந்து எங்களை கடிக்க வருது. அப்புறம் தான் இந்த மரமண்டைக்கு உரைச்சிது, அட இது டைனோசர் வேஷம் அப்படின்னு. ஒரு நிமிஷத்துல ஹார்ட் அட்டாக்கே வர வச்சுட்டாங்கங்க. சரி இப்போ ஒரு பீதி முடிஞ்சு அடுத்த ஒரு பீதி காத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி டைனோசர் வாழ்ற காட்டுக்குள்ள ட்ரெயின்ல கூட்டிட்டு போறாங்க. என்னடா இது மரம் ஒரு சைஸா இருக்கேன்னு மேலே திரும்பி பார்த்தா அவ்வளோ பெரிய டைனோசரு.
ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. இங்க இருக்க செட்டப் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. கிட்ஸ் எல்லாம் கூட்டு போனோம் அப்படின்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்கள அங்கேயே பயப்படுத்தி கூப்பிட்டு வந்துரலாம். சாப்பிடல அப்படின்னா இந்த டைனோசர்ட்ட கூட்டு போய் உன்னைய கடிக்க விட்டு அந்த காட்டுக்குள்ள விட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறக்கு எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. இதுல வேற போறப்ப டேஞ்சர் அபாயம் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சிருக்கானுங்க. நம்ம சின்ன பிள்ளைகளை பயமுறுத்தலான்னு பார்த்தா இவங்க நம்மளவே பயமுறுத்தி விட்டுருவானுங்க போல. சரி எப்படியோ அந்த தீம் பார்க் வந்தாச்சு. வெளியே வர்றதுக்குள்ள 2-3 ஹார்ட் அட்டாக் வந்து அல்பாயுஸ்ல போகாம இருந்தா சரி அப்படி நினைச்சிட்டு வெளியே வந்துட்டேன். நாங்கள் டைம் கொஞ்சம் டிலேவாக வந்தனாலேயே ஃபேஷன் பரேட், டான்ஸ் ஷோ, அப்புறம் வாட்டர் தீம் பார்க்கு, மீனியேச்சர் தீம் பார்க்கு அது எல்லாமே வந்து பார்க்குறக்கு மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த குட்டி குருமானெலாம் கூப்பிட்டு போகாமல் நாங்கள் மட்டும் போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிருக்கோம். நீங்களுமே போகிறீங்க அப்படின்னா கிட்ஸு அப்புறம் ஒரு 15 இயர்ஸ்க்கு கம்மியாக இருக்கவங்க யாருமே வந்து இதில் கூப்பிட்டு போகிறது வந்து அவ்வளோ வந்து ஒர்த் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி வாங்க இப்போ நம்ம டைட்டானிக் தீம்குள்ளே போயாச்சு. எவ்வளோ ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம வாட்டருக்குள்ளே இருக்க மாதிரியே வந்து ஒரு இல்யூஷனை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சூப்பராக இருக்குடா, நம்ம எப்படா ஷிப்பில் போவோம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு முதல்ல டிசம்பர் மாதம் மழையில் கப்பலில் பேப்பரில் விட்டு பழகு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஃபஸ்ட் கிளாஸோடது, அது வந்து 80 lakhs வருமா. இது வந்து செகண்ட் கிளாஸோடது, அது வந்து ஒரு 60 lakhs கிட்ட வரும். இது வந்து தேர்ட் கிளாஸோடது, இது வந்து ஒரு 40 lakhs கிட்ட வரும். ரைட்டு, இந்த ஜென்மத்தில் நம்ம இது மாதிரி தீம் பார்க்கில் பார்த்து என்ஜாய் பண்ணிக்குவோம், அடுத்த ஜென்மத்தில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. ஸ்பெசிஃபிக்காக இதில் காட்டுற இடம், இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா நிஜமாகவே நம்ம வந்து இந்த இடத்துல உட்காந்து காஃபி குடிச்சிட்டு சீயை வந்து நம்ம வேடிக்கை பார்க்குற மாதிரியே வந்து ஒரு செட்டப் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. உள்ளே வந்து ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கிறதுக்கு வந்து யாருமே இல்லைங்கிறனால என் பொண்ணு தான் என்னையும் என் ஹஸ்பண்டையும் வீடியோ அண்ட் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தா. அதெல்லாம் நான் கடைசியில் அட்டாச் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு கடைசியாக எங்களுக்கு பசி ஆயிடுச்சு. சரி ஓகே அதான் சிம்பிளாக சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌனி ஆர்டர் பண்ணிட்டு பீஸா ஆர்டர் பண்ணிவிட்டு நீ வந்து கொடுத்த காசுக்கு கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்து முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோவோட எண்டிங் பார்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் ஏதோ ஒரு விதத்தில் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நானே என் மனசு தேர்த்திக்கிறேன். நிறையா பேர் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா தான் இதே மாதிரி நான் நிறைய விளாக்ஸ் எல்லாம் போய் போடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் எந்தூவாக இருக்கும். எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ட்ராபேக் வந்து கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒரு ட்ராபேக்கு அப்படிங்கிற விஷயத்த நான் இந்த இடத்துல பார்க்கவே இல்லை. ஸோ மார்னிங் 10 o'clock போயிட்டு ஈவினிங் 7 o'clock வரையும் நல்லா இருந்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நான் வச்சிருக்க டார்கெட் அளவுக்கு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னா கிவ் அவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் சைட்லேருந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய உங்களோட சப்போர்ட் மட்டும்தான். கடைசி வரை என்னோட வீடியோ பார்த்த சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. அப்படி கடைசி வரை பார்த்த எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் ஹார்ட் கொடுத்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. டாடா பை பை மக்களே.